வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வலியது. ஒரு சிற்றூரில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் இருவர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் திருமணமானவர், மற்றவரோ திருமணமாகாதவர். 2 பேரும் சேர்ந்தே தந்தை வழிவந்த நிலத்தை பயிரிட்டு அதிலிருந்து கிடைத்த லாபத்தை சமமாக பங்கிட்டு வந்தார்கள். ஒரு நாள் திருமணமான சகோதரருக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. நான் தான் திருமணம் முடித்து மனைவி குழந்தைகளோடு வாழ்க்கையில் செட்டிலாகிவிட்டேனே, நமக்கு எதற்கு நிலத்தில் இருந்து வருகின்ற விளைச்சலில் பாதி, இந்த பாதியில் கொஞ்சம் திருமணமாகாமலும் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமலும் இருக்கின்ற நம்முடைய தம்பிக்கு கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதே அந்த யோசனை. உடனே அவன் தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைத்திருந்த தானிய மூட்டைகளை கொஞ்சம் இரவோடு இரவாக தூக்கி கொண்டு போய் தன்னுடைய தம்பியின் தானிய களஞ்சியத்தில் போட்டுவிட்டு வந்தான். அண்ணனைப் போல தம்பிக்கும் ஒரு யோசனை வந்தது. நான் தான் திருமணமாகாத ஒண்டிக்கட்டை அல்லவா, நமக்கு எதற்கு நிலத்தின் விளைச்சலிலிருந்து பாதி, இந்த பாதியில் கொஞ்சம் குடும்பம் குழந்தைகளோடு இருக்கின்ற நம்முடைய அண்ணனுக்கு கொடுப்பதே சரியானது என்பதுதான் அந்த யோசனை. உடனே அவன் தன்னுடைய தானிய களஞ்சியத்திலிருந்து தானிய மூட்டைகளை கொஞ்சம் தூக்கி கொண்டு போய் அண்ணனின் தானிய களஞ்சியத்தில் இரவோடு இரவாக போட்டுவிட்டு வந்தான். இப்படி ஒருவர் மற்றவருக்கு தெரியாமல் ஒருவர் மாற்றி ஒருவர் தங்களுடைய உரிய தானிய மூட்டைகளை தூக்கி கொண்டு போய் தனது சகோதரனின் தானிய களஞ்சியத்தில் போட்டுவிட்டு வந்தார்கள். இதனால் யாருடைய தானிய களஞ்சியத்திலும் தானிய மூட்டைகள் குறைந்தது போன்று இல்லை. இது சகோதரர்கள் இருவருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. என்னடா, நாமோ நம்முடைய தானிய களஞ்சியத்திலிருந்து கொஞ்சம் தானிய மூட்டைகளை எடுத்து கொண்டு போய் நம் சகோதரரின் தானிய களஞ்சியத்தில் போட்டுவிட்டு வருகின்றோம். அப்படியிருந்தும் தானிய மூட்டைகள் குறைந்தது மாதிரி இல்லையே என்று யோசித்தார்கள். இருந்தாலும் அதனை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் தொடர்ந்து தானிய மூட்டைகளை சகோதரனுடைய களஞ்சியத்தில் போடுவதாயிருந்தார்கள். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க சகோதரர்கள் இருவரும் ஒரு நாள் இரவில் தங்களுடைய தானிய களஞ்சியத்திலிருந்து தானிய மூட்டைகளை தூக்கி கொண்டு போய் மற்றவருடைய தானிய களஞ்சியத்தில் போட விரைந்தார். அவ்வாறு அவர்கள் தானிய மூட்டைகளை தூக்கி கொண்டு விரையும் போது இருட்டினில் ஒன்றுமே தெரியாமல் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டார்கள். அவர்கள் மோதிய பின்னே அவர்களுக்கு தெரிந்தது இத்தனை நாளும் என்ன நடந்தது என்று. உடனே அவர்கள் இருவரும் கட்டியணைத்து கொண்டு ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொண்டார்கள். இது நடந்து பல ஆண்டுகள் கழித்து அந்த ஊர் மக்கள் தங்களுடைய ஊரில் புதிதாக கோவில் கட்டுவதற்கு எந்த இடம் சரியான இடம் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது யாரோ ஒருவர் முன்பொரு நாள் இரவில் சகோதரர்கள் இருவர் அன்பொழுக சந்தித்து கொண்ட அந்த இடமே கோவில் கட்டுவதற்கு சரியான இடம் என்று முன்மொழிய அதனை எல்லோரும் ஆமோதித்தார்கள். ஆமாம், அன்பு பொங்கி வழியும் இடத்தில் தானே ஆண்டவன் குடிகொள்வான். நன்றி, வணக்கம்.